திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வர்ண பகவான் செய்து கொடுத்த சத்தியத்தை பற்றி தெரியுமா? தேவாசுர யுத்தம் முடிந்தபின், சூரசம்ஹாரம் முடிந்தபின், இந்திரன் தன்னுடைய வளர்ப்பு மகளான தேவசேனையை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைக்கிறார். வர்ண பகவான் பார்க்குறார், நம்ம ஏதாவது முருகனுக்கு கொடுக்கணுமே, என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறார். உடனே ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறார் முருகப்பெருமானுக்கு. அதாவது கடலானது, அந்த நீரானது என்றுமே கரையை கடந்து திருச்செந்தூருக்குள் வராது, திருச்சீரலைவாய்க்குள் வராது அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். ஆன்மீக அன்பர்கள் சொல்வார்கள், சுனாமி வந்தபொழுது கூட முருகப்பெருமானுக்கு வருணன் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி தான் கடலானது கரையை கடந்து உள்ளே வரவில்லை, திருச்செந்தூருக்குள் வரவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்த ஊர்களில் கூட கடலானது சேதத்தை விளைவித்தது. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடல் பின்வாங்கியது, உள்வாங்கியது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு வர்ண பகவான் செய்து கொடுத்த சத்தியத்தின் நித்தியத்துவத்தையும் உண்மைத்தன்மையையும்.